வணக்கம். இன்னைக்கு நம்ம அதாவது பொதுவாக எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு என்னமோ பண்ணுதுங்கிறது தான் இன்னைக்கு ஜென்ரேஷனுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒரு முருங்கை பொடி செஞ்சு அதை முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு ரெகுலர் சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக முருங்கை பொடி செய்கிறத பற்றி சொல்லித்தர போகிறேன். இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ஒரு கப்பு முருங்கைத்தலை, அரை கப்பு கருவேப்பிலை, அதாவது 1/3 வர கப்பில் ஃபுல்லாக துவரம்பருப்பு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு சீரக மிளகு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருஞ்சீரகம். இதில் இந்த கருஞ்சீரகத்தை மட்டும் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே எடுத்து சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதை தனியாக வச்சுடுவோம். இதை எதுவும் பண்ண தேவையில்லை. மீதி இருக்க பொருளுங்களை எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது செய்கிறதுலேயும் பாருங்கள், இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை தலையும் முருங்கைத்தலையும் இது மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் இந்த கருவேப்பிலையை கொட்டி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு இல்லாத தெரியாத டஸ்ட்டு, ஈரம், குப்பை எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமேலே இதை எடுத்துக்கோங்க. அதே போல் முருங்கைத்தலையும் அதே மாதிரி துணியில் வெள்ளை துணியில் கொட்டி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் கடைசியாக தான் வறுக்கணும். முருங்கைத்தலையும் கருவேப்பிலையும் கடைசியாக வறுக்கணும். இப்போ மீதி இருக்க பொருளெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ட்ரையாக கொஞ்சம் கூட எண்ணெய் விட தேவையில்லை. எண்ணெய் விடாமல் அடிகனமான ஒரு வடை சட்டி, இரும்பு சட்டியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, அடிகனமாக இருக்கணும். அப்போ தான் தீயாமல் வரும். இந்த அடிகனமான சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளுங்களாக நம்ம வறுக்க போகிறோம். இது ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம். என்னன்னு சொல்லுவாங்க, அஞ்சரை பெட்டியில் தான் சகல வைத்தியமுமே இருக்குன்னு அன்னைக்கே எல்லாம் சொல்லி வச்சது. சீரக மிளகு, வரக்கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருஞ்சீரகம், இது அத்தனையுமே உங்களுக்கு மருத்துவ குணம். சாப்பாட்டுக்கு வாசம் தர்றதுக்காக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும், சுவைக்காக உப்பு, துவரம்பருப்பு ஹெல்த்துக்காகங்களாம். எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் ஒரு மூட்டை அரிசியும் 10 படி உப்பு இருந்துட்டா அந்த குடும்பம் கவலை இல்லாத வாழலாங்குவாங்க. வாங்க, இப்போ வடை சட்டி காஞ்சிடுச்சு. காஞ்சதில் ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுக்க போகிறோம். கருப்பாக தீயக்கூடாது, அதே சமயத்தில் தீயக்கூடாதுங்கிற மாதிரியே ரொம்பவும் பச்சையாகவும் இல்லாமல் நல்லா செவக்க வறுக்கணும். அதனுடைய பருப்போட நிறம் மாறி இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சீக்கிரம் பருத்து போயிடும் தீஞ்ச மாதிரி. அது மாதிரி தீஞ்ச மாதிரி விடாமல் பக்கத்துலேயே நின்று கைவிடாமல், அதாவது ஹீட்டை ரொம்பவும் வைக்காமல் நடுத்தர வெப்பத்தில் வறுத்திங்கன்னா கரெக்டாக வறுப்படும். வரிசையாக ஒவ்வொரு பொருளையாக வறுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து கடலைப்பருப்பு கரெக்டாக வறுத்துடுச்சு. தீயவும் இல்லை, நல்லா சகப்பாக மணமாக வறுத்தாச்சு. அடுத்தது உளுந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாகும். ரெகுலராக இது ரெண்டத்தையும் விட உளுந்தோட நெருப்பை தணலை குறைச்சிக்கோங்க. உளுந்தும் வறுத்தாச்சு. அடுத்தது கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி. பாருங்கள், கொத்தமல்லி அப்படியே படப்படன்னு தெரியுதுங்களா, வெடிக்கிற மாதிரி வரும். இதுதான் இதே தான் சீரக மிளகுக்கும். மிளகா கடைசியில் போட்டுக்கலாம். வெடித்து சீரகமும் மிளகும் வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது
முதல்ல முருங்கைத்தலையை வறுத்துக்கலாம். இந்த முருங்கைத்தலை வந்து இன்னும் கூட வாடி நீங்கள் ஒரு துணி கடியில் வீட்டில் ஒரு வெள்ளை துணி இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இதே இந்த பொடி 1/3 ஆகிற அளவு சுருங்கினா கூட இந்த பொடி செய்ய நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு கருவேப்பிலையை நம்ம வறுத்தோமா எப்படி ட்ரையாக இப்படி நுணுங்கணும் அந்த அளவு வறுக்கணும். இது அது ஒன்று தான் இதில் ரொம்ப முக்கியம். பொறுமையாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட தேராத மாதிரி இருக்கும். இவ்வளோ தலை போட்டிருக்கோம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு அந்த கிளறும் போதே சட்டியில் சவுண்டு கேட்குதா? அந்த தலை காஞ்ச சவுண்டு, இந்த சவுண்டு வரணும். அதே சமயத்தில் அந்த ஈரப்பசை இல்லாத இப்படி நல்லா ட்ரை ஆகிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த முருங்கைத்தலையும் கருவேப்பிலையும் கரெக்டாக வறுத்துட்டிங்கன்னா இந்த பொடி சூப்பராகிடும். இதில் கொஞ்சம் மாறுபடும் போது தான் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி மாறிடுது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கருவேப்பிலையே அதே போல் கருவேப்பிலை ரொம்ப சீக்கிரம் வறுத்துடும். முருங்கைத்தலை அளவு லேட்டாகாது. கருவேப்பிலையும் நம்ம தான் இப்போ பாருங்கள், இது இப்படி வருது இல்லையா? வறுக்கும்போது இந்த மாதிரி சத்தம் நொறுங்குற சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா நொறுங்குற சத்தம் கேட்கணும், அவ்வளோதான். சத்தம் வருதா? இதுதான் அளவு. இந்த சட்டியில் சத்தம் போய் அந்த காஞ்ச கருவேப்பிலையோட சலசலப்பு சத்தம் கேட்குது பாருங்கள். இதுதான் அளவு. இப்போ நம்ம எல்லா பொடியும் கொட்டிட்டோம். நம்மளோட இண்டிகிரன்ஸ் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வறுக்காமல் சேர்க்குற ஒரே பொருள் கருஞ்சீரகம் மட்டும்தான். ஏன்னா அதை வறுத்தோன்னா அது பாருங்கள் பிஞ்சு தான் கொட்டியிருக்கிறேன். என்னன்னு சொல்கிறப்ப கொஞ்சோண்டு சீரகம், இந்த பொடிங்களோட தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல மணமாக வந்திருக்கு. இதில் உப்பு தேவையான அளவு உப்பு நான் இவ்வளோ போடுறேன். நீங்கள் அவங்கவுங்களோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. திருப்பமும் சொல்கிறேன், பெருங்காய வாசம் பிடிக்கிறவங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, பிடிக்கலைன்னா விட்டுடுங்க. இப்போ இதை திருப்ப ஒரு ஓட்டிடுவோம் அந்த உப்பு கரெக்டாக கலக்கிறதுக்காக. அவ்வளோதான். இருங்க, கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறேன். பொடி கொஞ்சம் நல்லா குறகுறப்பாக, இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட முருங்கை பொடி ரெடி. கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த சும்மா உங்களுக்காக இந்த சாதத்துக்கு கொஞ்சம் போட்டால் போதும். நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப பொடியினோட அளவும் எண்ணெயினோட அளவும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய், நெய்யை விட நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும்னு ஒரு ஹோப்பு, அதனால் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேவையான அளவு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு பொடியும் எண்ணெயும் ஊற்றி பெசரி நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சாமி. சூப்பர். சாப்பிட்டு சொல்லுடா சொல்லலாம். எப்படி இருக்குன்னு? வா சூப்பர். எனக்கு முருங்கைக்கீரையே பிடிக்காது படி, ஆனா நீ பொடியே நறுக்கும் போது இது நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் செல்லம். இனி இந்த பொடியை ஒரு கண்ணாடி ஜாரில் ஒரு கண்டெய்னரில் காற்று போகாத கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாருமே சாப்பிடும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு எள்ளுருண்டை, என்னோடதை பொறுத்தளவு குக்கிங் வித் ஹெல்த்து, அதனால் உங்களுக்கு நாளைக்கு ஒரு எள்ளுருண்டை செய்கிறத பற்றி ஈஸியாக காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.